ஓம் சாய்ராம். அத்தியாயம் 33. நாராயண் ராவ். பக்தர் நாராயண் ராவ் பாபா வாழ்ந்திருக்கும் போது 2 முறை அவரை சந்திக்கும் நல்ல அதிர்ஷ்டம் பெற்றிருந்தார். பாபா காலமான 1918க்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் ஷீரடிக்கு வர விரும்பினார். ஆனால் வர இயலவில்லை. பாபாவின் மகா சமாதியான ஓராண்டிற்குள் அவர் நோய்வாய்ப்பட்டு மிகவும் அவதியுற்றார். எல்லாவிதமான சாதாரண சிகிச்சைகளும் அவருக்கு பலன் அளிக்கவில்லை. எனவே பாபாவை அல்லும் பகலும் தியானித்தார். ஒரு நாள் இரவு கனவில் அவர் ஒரு காட்சி கண்டார். பாபா நிலவறை ஒன்றிலிருந்து வெளிவந்து அவருக்கு ஆறுதல் அளித்து, கவலைப்படாதே, நாளையிலிருந்து நீ குணமடைவாய், 1 வாரத்திற்குள் நன்றாக நடமாடுவாய் என்று கூறினார். கனவில் குறிப்பிடப்பட்ட தினத்திற்குள் நாராயண் ராவ் பூரண குணமடைந்தார். இப்போது கருத்தில் கொள்ள வேண்டிய அம்சம் இதுதான். உடல் இருந்ததனால் பாபா வாழ்ந்து கொண்டிருந்தார். உடலை விட்டுவிட்டதனால் இறந்து விட்டாரா? இல்லை, பாபா எப்போதுமே வாழ்கின்றார். ஏனெனில் பிறப்பு இறப்பு என்ற இருமையும் கடந்தவர் அவர். எவர் ஒருவர் முழு மனதுடன் அவரை நேசிக்கிறானோ அவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அவரிடமிருந்து பதிலை பெறுகிறான். நமது அருகிலேயே அவர் எப்போதும் இருக்கிறார். எந்த ரூபத்தையும் எடுத்துக்கொள்கிறார். பிரியமுள்ள பக்தனிடத்தில் தோன்றி அவனை திருப்திப்படுத்துகிறார். ஹரிபாவ் கர்னிக் 1917ஆம் ஆண்டில் தானே ஜில்லாவை சேர்ந்த ஹரிபாவ் கர்னிக் ஷீரடிக்கு குரு பூர்ணிமா தினத்தன்று வந்து உரிய சம்பிரதாயங்களுடன் பாபாவை வணங்கினார். உடைகளையும் தட்சணையும் அவர் சமர்ப்பித்தார். ஷாமா மூலமாக பாபாவிடம் விடை பெற்ற பிறகு மசூதியின் படிகளில் இருந்து இறங்கினார். பின் இன்னும் ₹1 பாபாவுக்கு தட்சிணை கொடுக்க எண்ணினார். எனவே அவர் சற்றே திரும்பவும் படிகளில் ஏற முயற்சித்தார். ஆனால் அவர் பாபாவின் விடையை பெற்றுக்கொண்டதால் போகும்படியும் திரும்பி வர வேண்டாம் என்றும் ஷாமா ஜாடை காண்பித்தார். எனவே அவர் வீட்டுக்கு கிளம்பினார். திரும்புகையில் நாசிக்கில் காலாராமரின் கோவிலுக்கு தரிசனத்துக்கு சென்றார். கோவிலின் பெரிய கதவுக்கு சிறிதே உட்புறம் அமரும் நரசிங்க மகாராஜ் என்ற ஞானி தமது அடியவர்களை அவ்விடத்திலேயே விட்டுவிட்டு ஹரிபாவிடம் வந்து அவரின் மணிக்கட்டை பிடித்து, எனது ₹1 கொடு என்றார். ஹர்னிக் வியப்படைந்தார். மிகுந்த இஷ்டத்துடன் அந்த ₹1 கொடுத்தார். சாயிபாபா எவ்வாறு தான் கொடுக்க இஷ்டப்பட்டிருந்த ரூபாயை நாசிக்கை சேர்ந்த நரசிங்க மகாராஜ் வழியாக வாங்கினார் என்று எண்ணினார். இக்கதை ஞானிகள் அனைவரும் ஒன்றே என்ற உண்மையையும் எவ்வாறு அவர்கள் ஒத்திசைவுடன் செயல்படுகிறார்கள் என்பதையும் காட்டுகிறது. ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.